அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாளை பற்றி தெரிந்து கொள்ளும். தமிழர் திருநாளானது 4 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழா ஆகும். முதல் நாள் 14/1/26 புதன்கிழமை போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் என்பது மரபாகும். வீட்டில் வேண்டாத பழைய பொருட்களை அப்புறப்படுத்தி பழைய பாய் மற்றும் வேண்டாத பொருட்களை எரிப்பது கிராமத்தில் வழக்கமாகும். ஆனால் போகி பண்டிகை என்பது உண்மையில் என்னவென்றால் நம் மனதில் உள்ள பொறாமை தீய எண்ணங்களை விலக்கி விட்டு நல்ல எண்ணங்களுடன் செயல்பட ஆரம்பிப்பதே போகி பண்டிகை ஆகும். 15/1/26 வியாழக்கிழமை தைப்பொங்கல் மகர சங்கராந்தி என போற்றப்படும் திருநாளாகும். சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசம் செய்வதையே தைப்பொங்கலாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். விவசாயத்தில் விளைந்த அனைத்து பொருட்களையும் வைத்து சர்க்கரை பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் நன்னாளே தைப்பொங்கல் ஆகும். பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் சூரிய பகவான் உதிக்கும் முன்னரே பொங்கல் செய்து படைப்பது மற்றும் காலை 6 மணிக்கு செய்ய முடியாதவர்கள் காலை 7:45 முதல் 8:45 வரை பொங்கல் வைத்து பூஜை செய்யலாம். மேலும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை பொங்கல் வைக்க உகந்த நேரமாகும். 16/1/26 வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கல் விவசாயத்துக்கு உதவி புரியும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நன்னாளே மாட்டு பொங்கல் ஆகும். மற்றும் மறைந்த முன்னோர்களுக்கு படையல் போடுவதும் வழக்கமாகும். பூஜை செய்ய உகந்த நேரம் காலை 9:10 முதல் 10:10 வரை, பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6 மணிக்கு மேல் கொண்டாடப்படுவது சிறப்பாகும். புது வருடம் 2026 குரு பகவான் வியாழக்கிழமையில் வந்தது போல் தைப்பொங்கலும் குரு பகவான் நாளில் வந்தது சிறப்பாகும். 17/1/2026 கன்னி பொங்கல் அல்லது காணும் பொங்கல் என்று கூறப்படும். கன்னி பெண்கள் திருமணம் நடக்க ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்வது மற்றும் பெரியோர்களை கண்டு ஆசீர்வாதம் பெறுவது, பெரியோர்கள் குருமார்கள் மற்றும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை என அனைத்து உறவுகளுடனும் கொண்டாடி மகிழ்வது, அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து சந்தோஷப்படுவதும் மற்றும் அவர்கள் கொடுக்கும் பரிசுகளை பெற்று சந்தோஷம் பெறும் நாளாகும். உங்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லா வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.